அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு ஃபாத்திமாவுடைய வரலாறு தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு. ஆர்வத்தோட பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த உடைய வரலாறு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. என்ன தன்னுடைய மகளுக்காக அவர்கள் செய்த வேலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நாள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமது மகள் ஃபாத்திமா வீட்டுக்கு எப்பவுமே வருவாங்க இல்லையா? எப்பவுமே வறுமையான நிலைதான் ஃபாத்திமாவுடைய வீடு. என் பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப பசி, தாகம் அந்த மாதிரி ஸ்டேஜுக்குல இருக்காங்க. அப்போ தன்னுடைய மகள் நிலைமையை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கிட்டு, அவங்களுக்கு எப்படியாவது உணவு கொண்டு வரணுமே அப்படின்னு அங்க இங்கேயும் போய் மதீனாவில் நமக்கு ஒரு வேலை, ஏதாவது கூலி வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது அந்த தோட்டத்துல ஒரு நண்பர் அது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கிணற்றுல தண்ணீரை இறைத்து இறைத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போயிட்டு, எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாருங்களேன் அப்படின்னு கேட்கவும், நான் வேலைக்காரன் தான், அங்க இருக்காங்க முதலாளி, நீங்க அங்க போய் கேட்டு பாருங்கன்னு அந்த தோட்டக்காரன் சொல்லிட்டான். சரின்னு முதலாளிகிட்ட கேட்டாச்சு. முதலாளியும் சரி, உங்களுக்கு என்ன வேலைனா, நீங்க தண்ணீரை இறைச்சு இறைச்சு ஊத்தணும். ஒரு வாளிக்கு உங்களுக்கு ஒரு 3 பேரிச்சம்பழம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லவும், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த தண்ணீரை ஊற்றி இறைக்கும். அந்த வாளியும் ரொம்ப பெருசா இருக்கு. தண்ணீரை அள்ளி அள்ளி ஊற்றுவதற்காக கிணற்றுக்கு போயிருக்காங்க. 4-5 பேர் சேர்த்து இறைக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாளி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் படல. ஏன்னா தன்னுடைய மனசுல இருக்கிறதுனா நம்முடைய மகள் ஃபாத்திமாவையும் அவங்களுடைய பேரன்கள் மட்டும்தான் கண்ணுல இருக்கு. அதனாலதான் அந்த வேலையை செய்யறாங்க. அவங்களுடைய முபாரக்கான கையில முதல் வாளி தண்ணீரையே இறைச்சிட்டாங்க, 2வது வாளி தண்ணீரையும் இறைச்சிட்டாங்க. 3வது தண்ணீரை இறைக்கும் போது என்னாச்சு, பெரிய வாளி இல்லையா, அந்த வாளி கிணற்றுல விழுந்துருச்சு. இத பார்த்து கொண்டிருந்த அந்த தோட்டக்காரன் என்ன செஞ்சுட்டான், ஓடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் தீய வார்த்தைகளை திட்டி அவங்கள அரைஞ்சிட்டான். கோபமா திட்டி நன்கு அடித்துட்டாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் கண்ணங்கள்ல எல்லாம் அரைஞ்சிட்டாங்க. உடனே, உனது வாளியை கிணற்றில் போட்டு விட்டேன், குற்றம்தான். ஆனால் நான் 2 வாளி தண்ணீரை இறைச்சு அந்த தோட்டத்துல ஊற்றேன் இல்லையா, அந்த கூலிக்கு எனக்கு 6 பேரிச்சம்பழம் கொடுக்காம மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கோபத்தோட 6 பேரிச்சம்பழத்தையும் கொடுத்துட்டாங்க. அத போய் அவங்க எடுத்துட்டு போய் என்னாச்சு, நம்முடைய மகள் ஃபாத்திமா அவங்களுக்கு, அவங்க பேரனுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு சிறிது நேரம் பார்த்தாங்கன்னா, அந்த கழித்து பார்த்தா அந்த தோட்டக்காரர் மீண்டும் இந்த தோட்டத்துக்கு பாக்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, வாளி கிணற்று பக்கத்துல இருக்கு. அப்படியே ஆச்சரியமா அடைஞ்சிட்டாங்க. அப்போது அங்க ஒருவர், நண்பரே நீர் அடித்தீரே, அப்ப அவங்க சாதாரணமாக இல்ல, அவர் ஒரு நபி. பெயர் என்னன்னு தெரியுமா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள்லாம் புகழ்ந்து பேசுறாங்கல்ல, அவங்கதான் அப்படின்னு சொல்லவும், அந்த தோட்டக்காரர் அழுதுகிட்டே வீட்டுக்கு உள்ள போயிட்டாரு. வீட்டுல போய் அந்த வாளை எடுத்து எந்த கையால அடிச்சாங்களோ அந்த கையை வெட்டிட்டு, அந்த ரத்தம் சொட்ட சொட்ட ஃபாத்திமா வீட விசாரிச்சு கதவுல தட்டுறாங்க அழுதுகிட்டே. தட்டவும் அவரை நிலைமையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து வெளியே யார சொல்லலாம், என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப கடுமையா அடிச்சு துன்பம் படுத்திட்டேன், அதனாலதான் அந்த கையையே நான் வெட்டி கொண்டேன் அப்படின்னு அப்படியே மன்னித்து விடுங்களும் அழுதுருக்காங்க. அப்ப கருணை உருவான நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாச்சு, நண்பரை மன்னிச்சு விட்டு, இறைவன் உங்கள் மீது ஒரு அருள் பொழியட்டும் அப்படின்னு கூறிட்டு, அந்த வெட்டப்பட்ட கை இருக்கு இல்லையா, அதை வாங்கி அந்த முபாரக்கான உமிழ் நீரை எடுத்து அந்த வெட்டப்பட்ட அந்த கையில் தடவிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், மீண்டும் அந்த கை முன்பு போலயே ஆகிருச்சு. உடனே அந்த களிமா சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை பிடிச்சு அந்த தோட்டக்காரர் இஸ்லாத்தையே தழுவினாங்க, இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.